பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொண்டு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே. ஆனி மாதம் 12 மாதங்களில் ஆனி மாதத்துக்கு ஒரு மகத்துவான சிறப்பு உண்டு. இந்த ஆனி மாதத்தில் ஆனியில் பிறந்தால் கோடீஸ்வர யோகம். ஆனியில் பிறந்தால் ஆனி நீயா, இது நான் சொல்லல, முன்னோர்கள் சொன்ன வாக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆனி மாதம் பிறக்கின்றது. இறைவனை, குறிப்பாக கூத்த பெருமானை, நம் குறையெல்லாம் தீர்க்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய 2 மிகப்பெரிய திருமஞ்சனத்தில் இது முதலாவதாகவே உள்ளது. அது ரொம்ப சிறப்பு. எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம் தான் சிறப்புன்னு சொல்லி. ஆனால் முதல் சிறப்பு திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் தான். அதை நான் பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன். இந்த ஆணி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள்: ஆணி 17ஆம் நாள் ஆணி திருமஞ்சனம், ஆணி 20ஆம் நாள் அதான் 4/7 சக்கரத்தாளர் ஜெயந்தி, ஆணி 26ஆம் நாள் குரு பூர்ணிமா. இந்த 3மே ரொம்ப சிறப்பான உற்சவங்கள், சிறப்பு தரிசனங்கள். இப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்தில் 12 ராசிக்குரிய பலன்களை சுருக்கமாக, நேர்த்தியாக, அதனுடைய தடையை நீக்குவதற்கு 12 ராசிக்குரிய பலனை இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் மிக அற்புதமாக மாதமாக மாறும். ஏன்னா உங்கள் ராசிக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் ராசிக்கு 10க்கு உரியவர், 10க்கு உரியவர் கர்மாதிபதி, தர்ம கர்மாதிபதி 9ல் இருக்காருங்க. புரியுதா? 7, 8, 9, 10க்குரிய சூரியன் 9ல் இருக்கார். 10க்குரிய சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ கணக்கு இல்லை. 10க்குரியவர் 8ல் இருக்கக்கூடாது, 10க்குரியவர் 6ல் இருக்கக்கூடாது, 10க்குரியவர் 12 இருக்கக்கூடாது. அப்போ 10க்குரியவர் 9ல் தானே இருக்காரு. அப்போ என்ன கொடுப்பாரு? சுகத்தை கொடுப்பார், பொருளாதாரத்தை கொடுப்பார், வருமானத்தை ஈட்டுவார், அப்பா வெள்ள சொத்தை கொடுப்பார், குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தை கொடுப்பார், அரசாங்க எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அதே நோக்கத்தில் இருப்பீங்க, விடமாட்டீங்க, அதே நோக்கத்தில் தான் இருப்பீங்க. விருச்சகம் ஆராய்ச்சி, அடமண்ட்டு. விருச்சகத்தை பாருங்க, அடமண்ட்டு. ஐயா எப்படியா இந்த பிள்ளைய வச்சிருக்கிறாங்க, எப்படியா வச்சு இப்படி சொல்கிறீங்களா என்னதாங்க நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு வார்த்தை சொல்கிறத கேட்குறது இல்லையா? இல்லைங்க, பொம்பளை பிள்ளை கேட்குங்க. ஆனால் ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் பரவாயில்ல, ஆம்பளை பிள்ளை தான் கேட்பான்னு சொல்கிறத 10க்கு ஒரு வார்த்தை. பொட்டை பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேச முடியலங்க ஐயா. இதுதான் பதில் வருது விருச்சக ராசியில். அது விருச்சகத்தில் கேட்டையில் பிறந்த, அவ்வளோதான். கேட்டையில் பிறந்த நம்ம பாட்டுக்கு என்ன போக வேண்டியது, அவ்வளோதான், மரியாதையாக போயிட வேண்டியது. அப்படிப்பட்ட விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நல்லா இருக்கார். நம்பர் 1 பார்த்துக்குங்க, உங்கள் ராசிநாதன் 10ல் இருக்கார். அப்போ கர்ம தொழில் ப்ரொபோசலுக்கு கொஞ்சம் சுகத்தை கொடுப்பார், ப்ரொபோசல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சுகத்தை கொடுப்பார். அதே சமயத்தில் 10க்குரியவர் 9 இருக்கார். அப்போ 9க்குரியவர் 10ல், அப்போ 10க்குரியவர் 9ல். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன், அந்த ராசிநாதன் 10ல் இருக்கார். அப்போ இதை எப்படி சொல்கிறதுன்னா, அதாவது பரிவர்த்தனை மாதிரி நம்ம சொல்லிடலாம், அந்த 3 லிங்க் இருக்குது. விருச்சக ராசிநாதன் யாருங்க? செவ்வாய். அவர் எங்கே இருக்காருங்க? சிம்மத்தில். அப்போ சிம்ம ராசி, சிம்மத்துக்குரிய அதிபதி யார்? சூரியன். அவர் எங்கே இருக்காரு? தகப்பனாரில் 9ல். அப்போ பாருங்கள், அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? புரியலன்னு நல்லா கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. 6, 8, 12 சம்பந்தம் இல்லாமல் இருப்பதனால் இந்த சூட்சம பாயிண்ட் என்னன்னா 6, 8, 12, 3, 6, 8, 12 ரொம்ப கஷ்டம்தான். 3, 6, 8, 12ங்கிற பாவகத்தில் இல்லாதனால ஒரு மிகப்பெரிய நற்பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. போதுமா? இதுதான் பாயிண்ட், வேற ஒன்றும் பாயிண்ட் இல்லை. உங்கள் ராசிக்கு வரக்கூடிய கோச்சார பலன், உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய
சனி பயிற்சி, நீ சனி வக்கரம் வேறு இருக்குது. அதே மாதிரி குரு வேறு உங்களுக்கு குரு அதிசாரத்தில் வர்றாரு. அதிசாரத்தில் வரும்போது உங்களுக்கு 5ஆம் பார்வை வர்றாரு. 8/8/2025 வரையும் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க விருச்சிக ராசி. 8/8 31/12/2025 அந்த ஒரு 4 மாதத்துக்கு அதிசாரத்திலேருந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போகங்காட்டிக்கு ஒரு மிகப்பெரிய வீட்டில் ஒரு திருமணம், வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம், வீட்டில் ஒரு தொழில், வீட்டுக்காரமாக்கு ஒரு வாத்தியார் வேலை, வீட்டுக்காரமாக்கு ஒரு தொழில், இல்லை கடல் கலந்து போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, மருத்துவ செலவில் குறைக்கிறது. மருத்துவ செலவை குறைக்கிறது விருச்சிகம்னாலே மருத்துவம் தானுங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மருத்துவம் தானுங்க. அப்போ மருத்துவ செலவை குறைப்பது, இது எல்லாமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது 8/8 வரை தான். அதுக்கடுத்தது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் நீங்கள். நான் சொல்கிற டேட்டு 8. அது வரையும் அது அந்த மனசில் பதியணும். ஐயா தெளிவாக சொல்கிறீங்க ஐயா, கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு கேட்குற அந்த வார்த்தை தான் வரணும். எனக்கு அந்த வார்த்தை தான் வரணும். வாயை திறக்க மாட்டேங்கிறான், அது வரக்கூடாது. அப்போ 8/8க்கு மேலே கவனமாக, 8/8 வரையும் கவனமாக இருத்தல் வேண்டும். அதற்கு அடுத்தது கண்டிப்பாக சமத்தாக ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வருது. அரசாங்கத்தில் சான்ஸ் வருது, மருத்துவத்துறையில் சான்ஸ் வருது, எக்ஸாமில் சான்ஸ் வருது, வெளிநாட்டில் சான்ஸ் வருது, வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு பொண்ணுக்கு சான்ஸ் வருதுங்க. குரு 5ஆம் பார்வை பார்க்குறாருல. அப்போ ஜலம் சம்மந்தப்பட்ட தொழில், தானியம் சம்மந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில், கேட்டரிங் சம்மந்தப்பட்ட தொழில், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழில், அத்தனை நீர்வளம் சம்மந்தப்பட்ட தொழில், அத்தனை நீர்வளம் சம்பந்தப்பட்ட தொழில் எத்தனையும் பார்த்து கொண்டு வந்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தானதாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து நாம் காண இருப்பது, அடுத்து நாம் வழிபட வேண்டியது தெய்வங்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வழிபட வேண்டியது நிச்சயமாக அதாவது விருச்சகம், கடகம், மீனம். உங்களுக்கு அப்படி கூட சொல்ல, கடகம் வடக்கு, விருச்சகம் வடக்கு, மீனம் வடக்கு. அப்போ ஜோசியரே என் ராசிக்கேற்ற வாசல் வீட்டுக்கு வைக்கணும்னு சொன்னால் அப்போ நாங்கள் எப்படி சொல்கிறது? சொல்லியிருக்காங்கல்ல, 12 ராசிக்கு நெருப்பு, நிலம், நீர், காற்று, நிலம், நீர், நெருப்பு, காற்று, நிலம், நீர், நெருப்பு, காற்று. அப்போ ஜலவாசம் எங்கே வைக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ விருச்சிகத்துக்கு வடக்கு வாசல், விருச்சிகத்துக்கு வடக்கு வாசல் வைக்கும்போது மகத்தானதாக அமையும். அப்போது ஏன் அதை சொல்கிறேன்னா, அம்பாள் வழிபாடு, வடக்கு முக வழிபாடு முக்கியம், வடக்கு முக வழிபாடு முக்கியம். அதுக்கு தான் உங்களுக்கு அப்படி ஏம்பி சொல்லிக்கிறேன். அம்பாள் மட்டும் வடக்கு முகத்தில் கும்பிடுங்க. 48 நாளைக்கு லலிதா சஹஸ்ரநாமம் படிங்க. ஒரு மண்டலம் 48 நாளைக்கு லலிதா சஹஸ்ரநாமம் படிங்க. கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நல்ல வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.